அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை நினைவு கூர்பவர்களாக இருந்தார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 608. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மனிதன் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுடைய நினைவை தன்னுடைய உள்ளத்தில் சுமப்பதின் மூலமாக நன்மைகளை செய்வதற்கும் தீமைகளை விட்டு விலகுவதற்குமான வாய்ப்பு அவனுக்கு ஏற்படுகிறது. அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றான், அல்லாஹுடைய கண்காணிப்பு நம் மீது இருந்து கொண்டே இருக்கின்றது என்ற எண்ணம் அவனை நன்மை செய்வதற்கான வாய்ப்பை நழுவ விடாமலும் தீமையில் ஈடுபடாமலும் தடுக்கின்றது. இது போன்ற ஒரு சூழல் ஒவ்வொரு மனிதனிடமும் உருவாக வேண்டும் என்பதற்காகவே இஸ்லாம் எல்லா நிலைகளிலும் நாம் அல்லாஹுவை நினைப்பவர்களாகவே இருக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது. அதற்காகவே சந்தர்ப்ப துஆக்கள் என்ற பெயரில் ஒவ்வொரு நிலையிலும் ஓத வேண்டிய பிரார்த்தனைகளை சொல்லிக் கொடுத்து அவற்றின் மூலமாக நாம் இறை நினைவை நமக்குள் ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற வழியை உருவாக்கி தந்திருக்கின்றது. புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.